கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆமேன்னு சொல்லிருங்களேன். இந்த நாளிலேயும் மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததை நம்மால் பார்க்க முடியும். நாளைக்குள்ள ஆகாரத்தை தாரும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கவில்லை, அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று. அதனால தான் என் மெசேஜினுடைய தலைப்பு அன்றன்று உள்ள அப்பம் என்று பேச விரும்புகிறேன். எல்லாரும் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உள்ளதை நீ பாரு, நாளைக்கு உள்ளதை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. அப்போ அன்றன்றுள்ள அப்பத்தை அவர் உங்களுக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதற்கு ஆதாரம் நீதிமொழிகளில் 30வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் வாசிக்கிறேன். நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரத்தினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடி என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று சொல்லுகிறத பார்க்க முடியும். நான் ரொம்ப பணக்காரன் ஆனால் நீங்கள் யாருன்னு கேள்வி கேட்டுருவேன். நான் ரொம்ப பிச்சைக்காரன் ஆயிட்டேன்னா அடுத்தவன் பாக்கெட்டில் கையை வச்சிருவேன். அதனால் அன்னன்னைக்குள்ள படியை எனக்கு அளந்து தாங்கன்னு ஜோம் பண்ணுறார். அவர் அளந்து தருகிறதே பிளந்து தருகிற மாதிரி தான் இருக்குங்க. இன்றைக்கி அதை விட்டுட்டு இதை நிறைய பேர் கடைப்பிடிக்கிறதே இல்லை. நாளைக்கு என்ன ஆகும், நாளை கழித்து என்ன ஆகும், 10 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். டெய்லி ஜோம் பண்ணு. அன்றன்றுள்ள படியை எனக்கு அளந்து தாரும், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும்னு நீ ஜோம் பண்ணு. என் வாழ்க்கையில எல்லாம் அப்படி தான். காலையில் எழும்பும் போதே நான் ஜோம் பண்ணுவேன். அதிகாலையிலேயே அந்த மன்னாவுக்காக, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தாரும், இன்னைக்கு எனக்கு வேண்டிய வழிநடத்துதலை தாரும், இன்னைக்கு நான் எந்த மனுஷனை பார்க்கணும்னு இருக்கிறேன், இல்லாட்டி என்ன மாதிரி உயர்வு வருதுன்னு அன்னன்னைக்கு உள்ளதை எனக்கு தந்து கொண்டு இருக்கிறார். எதையும் நான் சேர்த்து வைக்கல. பெரிய பேங்க் பேலன்ஸ் ஒன்றும் என்கிட்ட இல்லை. ஆனால் இன்றைக்கி சொல்ல வரேன், அன்னன்னைக்கு உள்ளதை தேவன் எனக்கு தந்து கொண்டு இருக்கிறார். நாளைக்கு என்ன ஆகும், நாளை கழிச்சு என்ன ஆகும்னு கவலைப்படாதீங்க. பரமண்டலத்தின் ஜெபத்தை டெய்லி பண்ணிட்டு நீங்கள் போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, டெய்லி இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய படியை தேவன் அளப்பீராக. தடைகளை எல்லாம் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.